ஏஷாத்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்த்ருசிம்மகுருவரியபதாப்ஜபங்கம் ஸ்ரீமன்னனந்தகுருவர்ய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. அஸ்மத்குருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆச்சாரியாள் வச்சனம் வார்த்தாமாலை என்கிற கிரந்தம் பண்டவர் பின்விழிகை பெருமாள்ஜியர் நம்மளுடைய சிஷ்யர். இன்றைய தினம் 226 பாட்டு. ஆச்சாரியன் கடவன் என்றிருந்தால் ஒருவரின் என்னில் திருஷ்டத்திலே கர்மாதீனம் அங்கேதேனும் சுருங்கித்துண்டாகில் ஆச்சாரியனை வெறுத்த போது எம்பெருமானை கொண்டு தீர்த்து கொள்ள வண்ணாது. எம்பெருமானை வெறுத்தோமாகில் ஆச்சாரியனை கொண்டு தீர்த்து கொள்ளலாம். ஒரு மாதிரி இருக்கு, வியாக்கியானம் தெரியுது. மறுமைக்கு இருமை மறுமை ரெண்டு. இங்க இருக்கிச்சு இருமை, மேல போனா மறுமை. ஆனா மேல என்னவாவது, மேல என்ன பரமவரத்துல மறுமை காச்சாரியன் உபாயம் என்றிருப்பது போலே இம்மைக்கும் ஆச்சாரியன் உபாயம் என்று நினைத்தால் ஏற்படும் அனிஷ்டத்தை சொல்லுகிறது இவ்வார்த்தை. அதாவது இம்மை பயன்கள் கர்மம் காரணமாக வருகின்றவை ஆகையாலே இவனுடைய பாபத்துக்கு அனுகுணமாக கஷ்டங்கள் ஏற்படும். இந்த நாம் அனுபவிச்சிருக்கிறது பழைய கர்மம், அது பிரார்த்த கர்மம். அப்போது நாம் இம்மைக்கும் ஆச்சாரியனை உபாயமாக பற்றி இருக்கும் போது இப்படி வந்து விட்டதே, இந்த ஆச்சாரியனை குறை நினைத்தனாகில் இவனுக்கு எம்பெருமானும் ரட்சகனாக மாட்டான். இம்மையில் இந்த இன்பை இருக்குச்சே, எம்பெருமான் ரட்சகன் என்று நினைத்து கஷ்டம் ஏற்பட்ட போது எம்பெருமானை குறை நினைத்தால் அதனால் எம்பெருமானுக்கு ஏற்படும் கோபத்தை ஆச்சாரியனை கொண்டு ஆத்திக் கொள்ளலாம். ஆகையாலே இம்மைக்கு எம்பெருமானையாவது ரட்சகனாக நினைக்கலாமே வழியா ஆச்சாரியனை ரட்சகனாக நினைக்கலாகாது என்று கருத்து. நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஆச்சாரியனால் வந்தது அப்படின்னுட்டா அது திருத்தவே முடியாது. எம்பெருமானால் வந்தது ஒரு கோபம் என்றாலும் ஆச்சாரியனை வணங்கி சிறுபோக்கிக் கொள்ளலாம் என்றார். இது ஏற்கனவே 104 வார்த்தையிலே வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. அமையும். அடுத்தது 227 வார்த்தை. எம்பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாரத்திலே ஆஸ்திரித்திருப்பார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய பிள்ளைக்கு ஏகாயுதரோட்டை சம்பந்தம் சம்சர்க்கம் உண்டாக. ஏகாயுதர் அப்படின்னா ஒத்த நாராயணனை பூஜை பண்றவா. ஆனா மிதனத்தை பூஜை பண்ணாதே ஒரு நாராயணனை பூஜை பண்றவா. நம்மோடு சம்பந்தம் உடையவன் விபச்சரித்து அனர்த்தப்பட வண்ணாது என்று பெருமாள் திருவிடைகளிலே எழுந்தெழுதிருக்கச் செய்து அவனும் அங்கே சந்நிகிதனாக வராய், உனக்கு பிரமாணங்களால் காட்டலாம்படி ஞான பௌஷ்கல்யம் இல்லை. நான் வேதாந்தங்களில் எழுதியிட்டிருக்கும் பொருள் இவ் ஆத்மாவுக்கு தஞ்சமாஞ்சிருக்கும் அர்த்தம் துவயமல்லதில்லை என்று பெருமாள் திருவடிகளில் ஸ்ரீ சடகோபனை எடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்தருளினார். அவரும் அந்த தொடங்கி துவயனிஷ்டரானார். துவயத்துல 2 வாக்கியத்திலையும் ஸ்ரீ வாக்கியம் இருக்கு. ஏகாயனத்துக்கு அவகாசம் இல்லை. அந்த துவயத்தை உபதேசித்து ஷடாரி வச்சு அவருக்கு இதுதான் தஞ்சம் என்று சொன்னாராம். அன்னையிலிருந்து துவயனிஷ்டரானார் அப்படின்னு சொல்றார். அவரை சீர்திருத்தினார். ஏகாயனர் பிராட்டி சம்பந்தம் இல்லாத நாராயணனே சேஷி என்னும் கொள்கை உடையவர்கள். இது 105 வார்த்தையிலே வந்துள்ளது.
அப்புறம் 228ஆம் வார்த்தை. பட்டர் துவயத்தின் அர்த்தத்தை புத்தி பண்ணி சப்தாந்தரத்தாலே இவ்வர்த்தத்தை அனுசந்திக்க பண்ணாதோ என்று உடையவருக்கு விண்ணப்பம் செய்யார். எம்பெருமானார் ஆன பிறகு பட்டர்தான் விசிஷ்டாத்வே சம்பிரதாய நிர்வாகர் ஸ்ரீரங்கத்துல. அவரை கேட்கிறார், சுவாமி, துவயத்தில் இருந்து தேரும் அத்தனை அர்த்தங்களும் மத்த மந்திரங்களிலும் கிடைக்க மாட்டா. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இவ்வர்த்தத்தை அனுசந்திக்க வண்ணாதோ என்று உடையவருக்கு விண்ணப்பம் செய்ய அனுசந்திக்கைக்கு குறையில்லை. ஆகிரம் இப்பாசுரத்துக்கு சுரக்கும் அர்த்தம் வேறொரு பாசுரத்துக்கு சுரவாது என்பதை செய்தார். இப்ப துவயத்துடைய அர்த்தத்தை வேற மந்திரத்திலிருந்து அது சொல்லக்கூடாதான் ஒரு சுவாமிகள் கேட்கிறார். ஆமாம், பண்ணலாம். ஆனா இந்த துவயத்துக்கு சுரக்கும் அர்த்தம் வேறொரு பாசுரத்துக்கு சுரவாது என்பதை செய்தார். துவயானுசந்தாரத்தாலே பிறக்கும் ஞானமும் கைங்கரியமும் சொல்ல முடியாது. இதுவும் 106ஆம் வார்த்தையில் வந்திருக்கு. அடுத்தது 229ஆம் வார்த்தை. நம் ஆச்சாரியர்கள் திருமந்திரத்திலும் கர்மஸ்லோகத்திலும் அர்த்தத்தை ஒழித்து போர்வர்கள், துவயத்தில் சப்தத்தை ஒதுக்கி ஒழித்து போர்வர்கள். சின்ன வார்த்தை. இதுவும் அடுத்த வார்த்தையும் இந்நூலில் 107ஆம் வார்த்தையாக வந்துள்ளது. அப்படின்னு என்ன? மூடி வைக்கிறார். திருமந்திரத்திலும் சர்மஸ்லோகத்திலும் அர்த்தத்தை ஒழித்து போர்வர்கள் அப்படின்னா ஒரு படிச்ச அர்த்தம் தெரிவதில்லை, அது மூடி வச்சிருக்கா. காலக்ஷேபம் தெரிஞ்சுக்க வேண்டியது. துவயத்தில் சப்தத்தை வரிக்கு வளைத்து போர்வர்கள் அப்படின்னா துவயோச்சாரணத்தை சந்தத ஸ்புரிதாதரம் அப்படின்னு மனசு சொல்லிருக்காளே தவிர அது ஜோர சொல்றது இல்லை, பிராம்சுவாக சொல்லுகிறார். பிராம்சுன்னு மனசுக்கு சொல்ல வேண்டியது. 236ஆம் வார்த்தை 236 230ஆம் வார்த்தை 230. திருமந்திரமும் கர்மஸ்லோகமும் ஆச்சாரிய வாக்கியம், துவயம் சிஷ்ய வாக்கியம். துவயத்தில் பூர்வகண்டத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்தால் ஸ்வரக்ஷணத்துக்காக விளங்கி கிடந்த துரும்பையும் எடுத்து போட பிராப்தி இல்லை. உத்தரகண்டத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்தால் தலை சொருகைக்கும் அவசரமில்லை, விடலத்துக் கொண்டு புறப்படுவித்தனை. சிரிச்சா இருக்கு. அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுவும் 107ஆம் வார்த்தையில் ஒரு பகுதியாக உள்ளது. பூர்வகண்டி என்ன சொல்றது? தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனம் அப்படின்றது. அப்படி இருந்துச்சு நாம் நமக்காக பண்ண வேண்டியது சுயத்னம் கூடாது. அப்படின்னு என்ன? தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளுகிறேனுடையான முயற்சியே கூடாது. சுயத்னே சுயங்கிருதமானது ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்றும் பண்ண வேண்டிய துரும்பு கூட அடுத்து வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒன்னும் காரியம் ஒன்னும் தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீனம். நீ என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு உத்தர வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ண. அது என்னது?
உத்தரகண்டத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்தால் அது என்ன சொல்றது? கைங்கரியம் பொழுதிற்காரமெல்லாம் புலனாய் பண்ணி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் பண்ண வேண்டியது. ஆகிய தலை சுரிக்கவும் அவசரமில்லை. கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா தலை சுரியத்துக்கும் டைம் இல்லை. மடையெடுத்துக் கொண்டு புறப்படும் வித்தனை. பிராட்டி மடையெடுக்கை பயப்படுத்தின மாதிரி 2 மடல் இருக்கவே இல்லையா? நம்மாழ்வாரதும் ஒரு மடல் இருக்கு, அங்கும் இங்கும் அப்படின்னு. சரி, அங்கும் இங்கும் மங்களாசாசனம் மடலெடுக்கிறது அப்படின்னா நம்மாழ்வார் மனதில் எழுதியிருக்கார். மடலூர் யாம்படலூர்ந்தம் ஆழியின் கைப்பிரானுடைய அப்படின்னு என்ன? நீங்க இந்த காரியம் பண்ணாத போச்சு, நானே மேல் விழுந்து பண்ணிச்சுக்கிறேன் அப்படின்றார். ஆகினா அதுக்குன்னு டைம் இருக்கிறது இல்லை அப்படின்ற. கைங்கரியத்தை ஈடுபட்டா தனி சரீரத்துக்குன்னு டைம் இல்லை. அது புத்தர் வாக்கிய பிரார்த்தனை. பூர்வகண்டத்தில் பாரு, ஒண்ணும் பண்ணுவோம், துரும்பு எடுத்து வைக்க வேண்டியதில்லை. நான் அப்புறம் 231 வார்த்தை. பகவத் சரணாரவிந்த சரணாகதனாய் ஞானினாம் அக்ரேசரனாய் விலட்சண அதிகாரியான இப்பிரபன்னனுக்கு அப்படின்னு பிரபன்னனுக்கு உபாயத்தில் பிரவிற்த்தி ஸ்வரூப விரோதி, உபேயத்தில் நிவிற்த்தி ருச்சி விரோதி. உபாயம் ஏது? கர்மஜான பக்தி பிரபத்திகள். நான் அதில் ஈடுபடுறேன் அப்படின்னா அந்த பிரவிற்த்தி ஸ்வரூப விரோதி. உபேயத்தில் நிவிற்த்தி, உபேயம் கைங்கரியம், கைங்கரியம் பண்ணலை அப்படின்னா ருச்சி விரோதி. கைங்கரியம்லாம் இருக்க முடியாது. இவ்விரண்டு அர்த்தத்துக்கும் நிதர்சன பூத்த ஸ்வரக்ஷணக்ஷணையாஞ்சிருக்க செய்தேயும் ஸ்வஸ்வரூப பாரதந்திரியத்தை அனுசந்தித்து அசோகவனுக்கு இலே இருந்த பிராட்டியும் பெருமாள் நில் என்றிருக்க செய்தேயும் தம்முடைய செல்லாமையை காட்டி அவருடைய வார்த்தையை அதிக்கிரமித்து காட்டிலே தொடர்ந்து அடிமை செய்த இளைய பெருமாளும். பூர்வகண்டத்துக்கு பிராட்டி, உத்தரகண்டத்துக்கு இளைய பெருமாள். உத்தரகண்டம் கைங்கரியம், குருஸ்வமாம் அனுச்சரம் அப்படின்னு பின்னண்டியே தொடர்ந்து பொழுதுகளுக்கானவெல்லாம் கைங்கரியம் பண்ணினார். யாரு? இளைய பெருமாள் லக்ஷ்மணன். பிராட்டி என்ன பண்ண? அசோகவனிகையில் இருந்த சீதோபவ ஹனுமதா அப்படின்னு ஹனுமார் வாளை காப்பாத்தினர்கள். அவன் வரல. ஏன்னா தத்தஸ் சதுரிஷம் பவே, அவரே வந்து கூட்டிண்டு போகணும். ஒரு உட்காண்டிருந்தா அப்புறம் அவரே வந்தா கூட்டிண்டு போனார். ஆகையினாலே ஒரு துரும்பு நெருக்கவும் தலை சொரியவும் ரெண்டாவது சொல்ற. துரும்பு நெருக்கவும் அவகாசமில்லை பூர்வகண்டார்த்தத்தை அறிந்தவனுக்கு. உத்தரகண்டார்த்தத்தை அறிந்தவனுக்கு தலை சொரியவும் ஆரியமில்லை. அதுக்கு விவரி சொல்றான். ஒன்னுக்கு நம்ம பெரிய சீதா பிராட்டி நிதர்சனம், உத்தரகண்டத்துக்கு லக்ஷ்மணன், கைங்கரியத்துக்கு லக்ஷ்மணன். சம்சாரம் சம்பந்தமத்து திருநாட்டிலே போய் இருக்குமளவும் துவயத்தில் 2 கண்டத்தின் அர்த்தத்தையும் கொண்டு பிரபந்தனானவன் காலயாபனம் பண்ண கடவன். கேள்வியில பார்க்கணும் என்ன சொல்றது? சம்சார சம்பந்தம் மற்று அந்த மரணமானவரே திருநாட்டிலே போய் இருக்கும் அளவும் அச்சிதார மார்க்கத்தாலே சூக்ஷ்ம சரீரத்து மேல் போய் விருஜான ஸ்நானம் பண்ணி வைகுண்டத்தை போய் வைகுண்டம் புகுறவர் மன்னவர் விதியே என்ன எம்பெருமான் மடியிலே உட்கார்ந்து கோசியின் தவறு கேட்டு இந்த மாதிரி கைங்கரியத்திலே நிறுதலாகும் வரையிலும் ஜெயத்தின் 2 கண்டத்தின் அர்த்தத்தையும் கொண்டு பிரபந்தனானவன் காலயாபனம் பண்ண கடவன். சம்சார சம்பந்தம் அற்று
திருநாட்டிலே போயிருக்கும் அளவும் சம்சார சம்பந்தம் எப்ப இருக்கிறது? மரணமானால். ஆகையில் மரணமான பிறகு அங்க போய் சேர்ற மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு துவயார்த்த சிந்தனம் பண்ணிட்டு இருங்கோ அப்படி இருக்க. இது 108ஆம் வார்த்தையில் வந்திருக்கு. அங்க பாருங்க விட்டார் அவரும். 233ஆம் வார்த்தை. ஆச்சாரிய சமாஷ்டேனம் எப்போது? அப்போது பிறந்தானாக கடவன். பிராமணன் எப்போ வருது? பூணல் போட்டா பிராமணன் வருது எப்படி என்றான், அத்விஜம் என்றான். 2வது ஜென்மம் வருது. தாய் பெத்தது பிரம்மச்சரியத்துக்கு உபநயனம் பண்ணா 2வது திஜம், 2வது ஜென்மம் அப்படின்ற. அந்த மாதிரி ஆச்சாரிய சமாஷ்டயம் எப்போது? அப்போது பிறந்தானாக கடவன். 2வது ஜென்மம் பிறப்பு. அன்று முதல் ஷரீராந்தமளவாக கீழ்ச்சென்றபடி செய்து போரும் ஆகியவரே தன் சொரூபத்துக்கும் இவன் சொரூபத்துக்கும் சேருவது. என்ன சொன்னார் மேலே? பகவத் சரணாரவிந்த சரணாகதனாய் ஞானினாம் அக்ரேசரனாய் விலட்சணாதிகாரியான இப்பிரபந்தனுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உபாயத்தில் பிரவிற்த்தி ஸ்வரூப விரோதி என்றும், உபயத்தில் நிவர்த்தி, கைங்கரியத்தில் நிவர்த்தி, ருஜி விரோதி என்று இருக்க வேண்டியது. அப்படி இருக்கிறவனுக்கு என்ன மாறுது? அன்று முதல் சரீரம் அளவாக கீழ்கொள்ளபடின்னு மேல சொன்ன மாதிரி செய்து போருமாகிறே தன் ஸ்வரூபத்திற்கும் இவன் ஸ்வரூபத்திற்கும் சேருவது. தன் ஸ்வரூபம் என்ன? சேஷத்துவம். அவன் ஸ்வரூபம் என்ன? சேஷித்துவம். அவன் சுவாமி, நாம சொத்து. நான் சேவக்கன், அவன் எஜமானன். அல்லாத போது எம்பெருமான் இவனை புருஷகார முகத்தாலே விடமாட்டாதே விதியே என்று ரட்சிக்கும் இத்தனை. ஆனா இந்த மாதிரி இருக்காத போச்சுன்னு நமக்கு மோட்சமே இல்லையா அப்படின்னா, பெருமாள் புருஷகார பூத்தையுடைய பிராட்டிய வாக்காலே இவனை புருஷகார முகத்தாலே விடமாட்டாதே விதியே என்று ரட்சிக்கும் இத்தனை. புருஷகாரத்துக்கு அவளை ஏத்தம். புருஷகாரத்தாலே எம்பெருமான் வந்து காப்பாற்றில் இருக்கிறான், நீ தப்பு பண்ணாளன் அப்படின்றார். இதுக்கு என்ன சொல்றார் வியாக்கியானம்னா, முன்வார்த்தைகள் சென்றபடி பிரபந்தன் நடக்காவிடில் எம்பெருமான் ஒரு சதாச்சாரியனை புருஷகாரமாக கொண்டு தன்னை பற்றிய இவனை விட முடியாமல் இவனையும் ரட்சிக்க வேண்டி தலை பொறுப்பு நமக்கு வந்து சேர்ந்ததே என்று மனக்குறையோடு ரட்சிப்பான் இத்தனை. முற்கூறிய பெருமைகள் இவனுக்கு ஏற்பட்டால் பெறாப்பேராக நினைத்து மிக உகப்படும் இவனை கை கொள்ளுவான் என்று கருத்து. ஸ்வரூபத்துக்கு உகந்தபடி நேர்ந்தபடி பண்ணா உகப்போடு பண்ணுவான். உகக்காத பண்ணிட்டு எப்படின்னா, இன்னும் இவனுக்கு பண்ணிடமே விராட்டு பரிசகாரம் இருக்கேன் ஒரு மாதிரி பண்ணி வைக்கிறான் அப்படின்ற. 234ஆம் வார்த்தை. நஞ்சியருக்கு பெரிய பக்தர் அருளிச்செய்த பத்தர்த்தம். யார்? நஞ்சிய மேல்கோட்டை சுவாமி அண்ணா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்தவர் மாதவாச்சாரியர். அவர் வந்திருந்த பெரிய வித்வான். அவரை சீர்திருத்தி நம் சம்பிரதாயத்தை ஆக்கிக் கொண்டு போனார் பட்டர் ரங்கநாதனுடைய நியமனத்தாலே, நம்பெருமாள் நியமனத்தாலே. அவருக்கு நஞ்சியருக்கு பெரிய பக்தர் அருளிச்செய்த பத்தர்த்தம். சரக்கேத்தின மரக்கலத்துக்கு கேடு. மரக்கலம் ஒரு போட், அதுவா ஒரு ஷிப்பு. அது நிறைய சரக்கு ஏற்றிருக்கா. அதுக்கு என்ன கேடு அப்படின்னா, காத்தாலே ஆதல்.
சமுத்திரஸ்த பர்வதசீகரம் தட்டியாதல். சமுத்திரஸ்த பர்வதசிகாரம் பர்வத சிகரம் தட்டியாதல். சமுத்திரத்திலே பர்வத சிகரமோ பட்டுதுன்னா படிஞ்சு போயிடுறது. பெருங்கடல் பாய்ந்தாதல். இன்னொரு கடல் அது இடிச்சுதுன்னா இதெல்லாம் மூணும் கப்பலுக்கு தொந்தரவு. பிரீத்திகாரமில்லாத அழிவு வரும் ஆப்போலே, பிரத்திகார இல்லாத அழிவு வரும் ஆப்போலே எம்பெருமான் திருவடிகளில் பண்ணி வைத்த பிரபத்திக்கும் பாகவர் விஷயங்களிலே அறிந்தும் அறியாதும் பண்ணின அபசாரங்களாலே சில அந்தராயங்கள் நாசபரியந்தமாக உண்டாகவே சம்பவிக்கும். தத் பய சம்பாவனா நிவர்த்தி மார்க்கமாக இப்பத்தத்தையும் கேட்டு புத்தி பண்ணி அனுஷ்டித்து நிர்பரனாய் மார்பிலை கை வைத்து உறங்கும். அப்படி என்ன? பகவதவச்சார பாகவதாவச்சார அசக்கியாவச்சார ரூபநானாவிதானந்தாவச்சாரான்னு கமஸ்வான் ஜிதந்தேயாவது கேட்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த பத்தத்தை நினைத்தால் புத்தி பண்ணி அனுஷ்டித்து நிர்பரனாய் மார்பிலை கை வைத்து உறங்கும். சந்தோஷமா கன்ஃபர்மேஷன் எழுதலாம். என்னது? அவை எவை என்னில் ஒன்னும் ஆச்சாரியன் திருவிள்ளத்தாலே அனவரதம் நினைக்கும்படியாக ஷரீர அர்த்த பிராணங்களை அழியமாறியாகலும் ஒரு கைங்கரியம் உறுதியாக செய்வது. இதுக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு போயிடுறேன். நஞ்சியருக்கு பட்டர் அருளி செய்த பத்தர்த்தங்கள் ஒரு பிரபந்தனுக்கு ஏற்படக்கூடிய பிரபத்தி நிஷ்டா அபாயங்களை தவிர்க்கும் வழியை சொல்லுகின்றன. சரக்கேத்தன ஒரு கப்பலுக்கு புயல் காத்தாலே ஆவது, கடலில் அடிந்திருக்கும் பாறை தட்டியாவது, கடலின் நீர் பொங்கி பாய்ந்தாவது, பெரிய மீன்கள் வாளால் அடிப்பதாவது, தவிர்க்க முடியாத அழிவோ நஷ்டமோ ஏற்படுவது போலே எம்பெருமான் திருவடிகளிலே பண்ண பிரபத்திக்கும் பகவத் பாகவத விஷயங்களிலே அறிந்தும் அறியாமலும் பண்ணின சில அபசாரங்கள் இவனுடைய ஸ்வரூப நாச வரையில் விளைக்கக்கூடியவையாக உண்டாகும். இப்படி உண்டாகக்கூடிய இடையூறுகளால் ஏற்படும் பயம் அடியோடு நீங்குவதற்காக இந்த பத்தர்த்தங்களை கேட்டறிந்து அனுஷ்டித்து பிரபந்தன் கவலையற்றவனாய் வாழலாம். என்ன சொல்ற? இவ்வளவும் இப்பத்தத்தைக்கு பூர்வ பீட்டிகை. இனி பத்தர்த்தங்களை யாவனா ஷரீரம் அர்த்தம் பிராணஞ்சா சத்குருபியோ நிவேதையேத்து. உடலையும் பொருளையும் உயிரையும் சிஷ்யன் நல் குருவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற பிரமாணத்தில் சொன்னபடி ஆச்சாரியன் திருவிள்ளத்தில் எப்போதும் தன்னை நினைத்திருக்கும்படியாக உடலையும் பொருளையும் உயிரையும் விட்டாவது ஓர் ஆச்சாரிய கைங்கரியத்தை உறுதியாக செய்ய வேண்டும். இரண்டாவது, பகவத் விஷயத்திலும் எல்லாரும் கொண்டாடும்படியாகவும் திருவிள்ளத்துக்கும் பாங்காகவும் தன் நெஞ்சு உணரவும் ஒரு ஸ்ரீகாரியம் செய்வது. என்ன? எம்பெருமான் விஷயத்திலும் பாகவதர்கள் அனைவரும் கொண்டாடும்படியாகவும் எம்பெருமான் திருவிள்ளத்துக்கு பாங்காயிருக்கும்படியும் தன் நெஞ்சே அறிந்து பாராட்டும்படியாகவும் ஒரு நல்ல கைங்கரியத்தை செய்ய வேண்டும்.
மூணாவது, பாகவத விஷயத்திலும் அப்படியே பல ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியிலும் இன்னான் கல்யாண குணங்களை உடையவன், பகவத் பாகவத விஷயங்களில் செய்து கோரும்படி அழகுது என்று கொண்டாடும்படி கோருவது. பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் தான். பாகவதர்கள் விஷயத்திலும் முற்கூறியபடியே பல ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிகளில் தன்னை நற்குணங்கள் உடையவன் என்றும் பகவத் பாகவத கைங்கரியங்களை அழகாக செய்கிறவன் என்றும் கொண்டாடும்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நாலாவது, சர்வசாட்சியாய் நினைவின் தலையிலே குடியிருக்கிற எம்பெருமான் சிறியாதபடி வரைநாத்தம்மானா அல்பாஸ்திர பல ஸ்ரத்தையாலே ஏகாந்தத்திலும் அந்நிதேவதோபாசனதாதிகளை ஆச்சரியாதொழியவும் அந்நியதேவதோபாசகரோடு சககமன சகவாச சகா அவஸ்தான சம்பாஷணங்களை வருந்தியும் ஒழியவும். பேச்சு பசுங்கின நாத்தமுடைய உணவு போலே அற்பமும் நிறைந்தாதமான பலன்களில் ஆசையாலே தனியாயிருக்கும் போது மற்ற தேவதைகளை உபாசிப்பது முதலான காரியங்களை செய்தாலும் அதை செய்பவர்களோடு கூட போதல், கூடி வாழுதல், கூடியிருத்தல், கூடிப்பேச்சுதல் முதலியவற்றை செய்தாலும் உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் விடுதிறந்து அறியும்படி நினைவு புறப்படுகிற நெஞ்சிலே இருக்கிற எம்பெருமான் இவன் நம்மையே ஏமாற்றப் பார்க்கிறான் என்று சிரித்திருப்பன். அப்படி அவன் சிரித்திராதபடி சிரமப்பட்டாவது முற்கூறிய காரியங்களை செய்யாதிருக்க வேண்டும். அஞ்சாவது, வரை நாத்தத்தை ஆசைப்பட்ட பெருச்சாளி இடரிலே அகப்பட்டு அனர்த்தப்படுமா போலே அனர்த்த சம்பந்த ரதி நிமித்தமான போஜன ஆசன சயனாதி சம்பத்தாலே ஞானஹானி பிறந்து விபரீத ஞானமும் பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியிலும் பகிஷ்கிருத்தனாய்விடும். சிரச்சேத பரியந்தமான மகா ஆபத்து சம்பாதிதமானாலும் ஆத்ம தர்ம பிரச்சுத்தி பிறவாறுபடி திருட அத்தியவசாயம் நிஷ்டாகதனாகவும் இதுக்கு திருஷ்டிபூத இவர்களிலே பெரிய நம்பியும் கூறத்தாழ்வானும். இது என்ன சொல்றார் அப்படின்னா, சாமானிய சாஸ்திரத்தில் காண்பரோ கேட்பரோ தாம் திருமலை என்கிற ரீதியில் கண் செலுத்தாமல் விசேஷ சாஸ்திரமான பகவத் விஷயத்தில் எப்போதும் பரிசீலனம் பண்ணிக்கொண்டு அனுஷ்டானத்திலும் சாமானியத்தை விட்டு விசேஷத்தையே கடைபிடித்து இதில் உறவடிப்பட்டவனாய் ஐயமற்றவனாய் இருக்க வேண்டும். ஆதிவிரதனான ஞானியும் சுவார்த்தமான சொவ்வியாபாரத்தை விட்டு திருக்கின்றவரங்கை ஆண்டானும் என்றோ இப்படி இருக்க முடியும். நமக்கு இது எட்டாரதென்றோ என்று ஐயமது ஆகாது. எப்பேற்பட்ட முரட்டு குதிரையானாலும் ஏறுகிற வரியில் ஏறி பழகினால் அது அடங்கியிருக்கும். அதுபோலே இந்நெஞ்சை உடையவர்களுக்கும் இந்த உறுதியை பழக்கிக் கொள்வது சிரமமில்லை. ஒரு பெண் பிள்ளை நெடுநாள் பழக்கத்தாலே
முதலில் பெரிய கல்லையும் அதற்கு பின் சிறிய குன்றையும் அதற்கு பின் ஒரு மலையையுமே எடுத்து காட்டினாள் என்று ஒரு பழங்கதை சொல்லுவதில்லையோ அப்படி இருந்த சாமானிய சாஸ்திரத்தில் கண்மையாதே விசேஷ சாஸ்திரத்திலே அனவரத திருஷ்டியாய் அனுஷ்டானத்திலும் அப்படியேயாய் தன்னை ஒருங்கப் பிடித்து நிசம்சயனாயிருக்கை ஆதிவரதனும் திருக்கண்ணமங்கையாண்டானும் விரே இதற்கு புறமான பகுத்தர். நமக்கு எட்டாது நிலவென்றோ என்னில் ஏறுவான் ஷாருங் குதிரையிலே இளநெஞ்சற்கெல்லாம் இத்தை அத்தியவசிக்கில் அருமையில்லை ஒருத்தி அபியாசத்தாலே மலையை எடுத்து காட்டினான் என்றும் படையும் சொல்லில்லையோ. இது மூலம், இது வியாக்கியானம். இதில் என்ன சொல்றாருன்னா, பொசுங்கின நாத்தமுடைய உணவுக்கு ஆசைப்பட்ட பெருச்சாளி கூண்டிலே அகப்பட்டு துன்புறுவது போலே இவனுக்கு இடரை விளைக்கும் போகங்களை விருப்பினால் அதற்குரிய உணவு இருப்பு பெருக்கை முதலானவற்றில் தொடர்பாலே நல்லறிவு கெட்டு தீய அறிவை உண்டாக்கி ஸ்ரீவைஷ்ணவர்களின் திறனிலிருந்து விலக்கப்பட்டு விடுவான். தலையே போகும் ஆபத்து வருவதானாலும் முற்கூறியபடி ஆத்ம ஞானத்துக்கு அழிவு பெறுவார்படி நிலையான உறுதி கொண்டவனாய் இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமான ஆயிருந்தவர்கள் அரசனை துரும்பென மதித்து தரிசனத்திற்காக உயிரை விட்ட பெரிய நம்பியையும் தரிசனத்தை கண்ணை கொடுத்த கூறுத்தாழ்வானும் ஆவர். அடுத்தது கோயில் திருமல பெருமாள் கோயில் முதலான பிரசித்த கஷேத்திரங்களில் நித்தியவாசம் பண்ணுதல். அங்கே நித்தியவாசம் பண்ணி அபியுக்தரான ஸ்ரீவைஷ்ணவர்கள் பலகாலம் நினைக்கும்படி ஆப்தம் பண்ணி அர்த்தோபகாரத்தாலே ஆதல் சேஷ விருத்தியாலே ஆதல் அனுவர்த்தித்துக் கொண்டு போறவும். கோயில் திருமலை பெருமாள் கோயில் முதலான உலகறிந்த திபிதேசங்களில் எப்போதும் வாழ வேண்டும். அப்படி வாழும் போது நல்லோர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் பலகாலம் தங்களை நினைக்கும்படி அவர்களுக்கு வேண்டியவர்களாயிருந்து அவர்களுக்கு பொருள் உதவி செய்தோ கைங்கரியம் செய்தோ அவர்கள் தினத்தில் நல்லவனாயிருக்க வேண்டும். அடுத்தது புத்திர, எட்டாவது புத்திர மித்திர களத்திர க்ஷேத்திர அர்த்த தேகாரிகளிலே அதிப்பிரசக்தி என பிரதிபத்தி பண்ணாதே ஆச்சாரியன் ஆத்மஹிதம் பண்ணிடத்துக்கு ஒரு வாசி தோற்றா அவத்தோடு ஒட்டத்து பரிமாறவும். பிள்ளைகள் நண்பர்கள் கொண்ட பெண்டீர் வயல் பொருள் உடல் முதலானவற்றில் மிகவும் பாசம் வைக்காமல் ஆச்சாரியனால் எம்பெருமான கையிலே காட்டிக் கொடுக்கப்பட்டவன் என்னும் வாசி தெரியும்படி முற்கூறியவற்றோடு பத்தத்து நடக்க வேண்டும். 9வது பகவத் பாகவத கைங்கரியத்திலே மிகவும் தாத்பரியம் உடையனாய் சம்சாரத்தின் அனித்தியத்துவத்தை அனுசந்தித்து அவற்றோடு வேரோடு பட்டர விடுக்கையும் எம்பெருமான் விஷயத்திலும் அவனடியார் விஷயத்திலும் கைங்கரியம் செய்வதில் மிகவும் ஈடுபட்டவனாய் சம்சாரத்தின் அல்பாஸ்திரத்தன்மையை அனுசந்தித்து முற்கூறிய புத்திர மித்திரார்கள் விஷயத்தில் அடியோடு பத்தை அறுத்து விட வேண்டும். 10வது கடைசிது நித்தியனாய்
பிரியபூதனாய் சர்வவித பந்துபூதனான எம்பெருமானை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்று அனுசந்திக்கு தரவும். இப்பத்தம் பிரதிபத்திஸ்தானம் நித்தியனாய் மிக இனியவனாய் எல்லா விதமான உருவம் உடையவனான எம்பெருமானை நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. திருச்செந்தூரத்தில் 106வது பாசுரம் என்று பிரார்த்தித்து வர வேண்டும். இப்பத்து அர்த்தமும் கைவந்தவன் அறிந்தும் அறியாமலும் தவிர்க்கு வெண்ணாரோடி ஏற்படும் பகவத் பாகவத அவசாரங்களை கவலையற்று மார்பிலே கை வைத்து உறங்கலாம் என்றபடி. இது யார் யாருக்கு சொல்கிறது? நஞ்சீருக்கு பெரிய பக்தர். அருட்சேர் பத்தர்த்தம் அஷ்டோங்கரமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.